கோபத்தின் காயம். ஒரு காலத்தில ஒரு சிறுவன் இருந்தான். அவன் மிகவும் கோபப்படுவான். எது மனதில் வந்தாலும் உடனே சொல்லிவிடுவான். அது மற்றவர்களை எவ்வளவு காயப்படுத்தும் என்று அவனுக்கு புரியவில்லை. ஒரு நாள் அவன் தந்தை ஒரு நல்ல யோசனை கூறினார். அவர் ஒரு பெரிய ஆணி கொண்ட பையைத் தந்து, "நீ எப்போது எல்லாம் கோபப்படுகிறாயோ, அப்போது எல்லாம் வீட்டின் பின்னால் இருக்கிற மரவேலியில் ஒரு ஆணியை அடி" என்று சொன்னார். முதல் சில நாட்களில் அந்தச் சிறுவன் தினமும் பல ஆணிகளை அடித்தான். அவனுக்கு அதிக கோபம் வந்ததால் வேலியில் நிறைய ஆணிகள் அடித்தான். ஆனால் பல நாள் கழிந்தபோது அவன் மெதுவாக கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். ஆணிகளை அடிக்கும் எண்ணிக்கை குறைந்து கொண்டே சென்றது. அதைப் பார்த்த அவன் தந்தை மகிழ்ந்து, "இப்போது நீ கோபம் வராத ஒவ்வொரு நாளும் வேலியில் இருந்த ஒரு ஆணியை எடுத்துவிடு" என்று கூறினார். நாட்கள் சென்றன. சிறுவன் எல்லா ஆணியையும் எடுத்துவிட்டான். அவன் பெருமையாக தன் தந்தையை அழைத்து, "அப்பா, நான் எல்லா ஆணியையும் எடுத்துவிட்டேன்" என்று கூறினான். ஆனால் அவன் அப்பா சொன்னார், "பார், வேலியில் இருந்த ஆணியை நீ எடுத்துவிட்டாய். ஆனால் ஆணியால் ஏற்பட்ட துளைகள் இன்னும் உள்ளன. இந்த வேலி இனி ஒருபோதும் பழையபடி மாறாது. அதே மாதிரி கோபத்தில் நீ சொல்லும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனத்தில் இப்படிப்பட்ட துளைகளை ஏற்படுத்திவிடும். அந்த காயம் மறையாது." அதைக் கேட்ட சிறுவன் உண்மையை உணர்ந்து அந்த நாள் முதல் கோபத்தைக் கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டான். கருத்து: கோபம் மற்றவர்களின் மனதில் ஆழமான காயங்களை உருவாக்கும். அதனால் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும்.